no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விஜயை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? யாரு? கரூர் ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது. ஒரு மாத காலமாக பல வகையில் நான் கரூர் போகணுன்னு முற்பட்டதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் கடைசியாக மகாபலிபுரத்தில் வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ அவரை எந்த அரசாங்கத்திலையும் யாரும் தடுக்கலையே. நீங்கள் தான் அவர் சொல்கிறாருன்றீங்க. அவர் எங்கே மனு கொடுத்தாரு, யார் அதை நிராகரிச்சாங்கன்னு சொல்லுங்கள். சிஎம் சார் பழி வாங்கணும்னு நினைச்சா வாங்க, வீட்டில் இல்லைன்னா ஆஃபீஸில் தான் இருக்கேன் சார். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இவரை பழி வாங்குறதா சார் அவருக்கு வேலை? நீங்கள் தானே சொன்னீங்க விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கணும், சென்னை மாநகராட்சியில் வளர்ச்சி பணிகளை பார்க்கணும், நெடுஞ்சாலைத்துறையில் பாலங்களை ஆய்வு பண்ணணும், நீங்கள் தானே சொன்னீங்க. அவர் முதலமைச்சருக்கு லட்சம் வேலைக்குது. இந்த களத்தில் நம்மளுமே அங்கே ஸ்மெல் பண்ணதுனால அவர்களுக்கு சார் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர்களுக்கென்று ரசிகர் இருக்கிறார்கள், அவர்களுக்குன்னு பதவிகளை வரணுன்ற ஆர்வம் இருக்கிறது. அவங்க வந்திருக்கலாம். சரி, அதை பற்றி இப்போ பேச்சு இல்லை. விஜய் உங்களுக்கு ஒரு த்ரெட் இல்லை. எங்களுக்கு என்ன சார்? சார் திமுகவுக்கு இன்னார் தான் எதிரி அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எதிரிகள்னு இன்னும் நிறைய பேர் சேர்ந்துட்டே இருக்காங்க. சார் இதுதான் சார் ஜனநாயக நாடு. எல்லாம் பார்ப்பார் சார் முதலமைச்சர். எல்லாரும் திமுகவை எழுதணும்னு நிற்கிறாங்க சார். சார் மிஸ்ஸாவே பார்த்தவர். நீங்கள் 1000 இப்போ சோஷியல் மீடியா இருக்கே, எல்லாம் இருக்கு போகுது. அன்னைக்கெல்லாம் இல்லாத காலத்திலே இந்த கட்சி நின்னுது. சரி, என்ன நீங்கள் அதை போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், நலமுடன் ஸ்டாலின் திட்டம், இதெல்லாம் மக்கள் பயன்பெறாங்க. அவருடைய எதிர்பார்ப்பு, அரசு ஊழியருடைய எதிர்பார்ப்பு, மருத்துவருடைய எதிர்பார்ப்பு, அவர்கள் அரசாங்கத்திட கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த 17 மாதத்தில் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த அரசாங்கத்தின் கவனத்திற்கு எதையெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அதெல்லாம் கொண்டு சென்று என்னால் முடிந்த வரையில் ஒரு 60% நான் நிறைவேற்றிருக்கிறேன். மீதி இருப்பதை நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நிச்சயமாக விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நிறைவேற்றும். இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் என்ன, விவசாயிகள் கஷ்டப்படுறதா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு, விவசாயிகளும் வருத்தப்பட்டு பேசுறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல அரசு ஊழியர்கள் பிரச்சனை, பல துறை சார்ந்தவர்கள் இங்கே வீதிக்கு போராடக்கூடிய நிலை, மருத்துவர்கள் பிரச்சனை, அதே போல் பழைய ஓய்வூதியமே எங்களுக்கு தேவைன்னு பல அரசு ஊழியர்கள், பழைய அதிகாரிகள் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதையெல்லாம் எப்படி சரி கட்ட போகிறீங்க? இன்னும் ஒரு 6 மாதத்தில் தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க. மீண்டும் 200 நாங்கள் தான், 234 நாங்கள் தான் அப்படின்னுலாம் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த ஒவ்வொரு செக்டாருமே பிரச்சனைக்குரியவர்களாகவே மாறி நிற்கிறாங்களே, எல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக. அதுவும் எதிர்கட்சியாக இருக்கட்டுங்க, திமுக எதிர்கட்சியாக இருந்தாவே அவங்க எங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து சரியாக பண்ணுறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஊழியர்கள் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்களா? அரசு ஊழியர்கள் ஸ்டேட்மெண்ட்டு, எங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாவே திமுக நல்லது செய்யுங்க, ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பிரச்சனை இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்கலையா நீங்கள்? அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். நான் உங்களை பார்க்கலையான்னு கேட்டேன்னொடனே நீங்கள் என்ன 8 முறை பார்க்கலையான்னு கேட்டீங்க. நான் பார்த்துட்டேன். சரி, இதற்கெல்லாம் மிக விரைவில் இதுக்கு உண்டான நல்ல தீர்வை சொல்வார். என்னென்ன சொல்வார்? இலவச பேருந்து பயணம் 1000 ரூபாய் கொடுத்தது, இதையே பெரிய சாதனையாக நீங்கள் சொல்கிறீங்க. மக்கள் அதிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்ததாக நினைக்கிறீங்க. அதுவே நாளைக்கு திமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் உட்பட பல செக்டார்ஸ் எல்லாம் வருத்தப்படுவதை எப்படி சரி கட்ட முடியும் திமுக அரசு? சார் ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட இருக்கீங்க. மைண்ட் செட் இல்லை, மக்கள் பேசுறத கேள்வியாக இருக்கேன். மக்கள் என்பது வேறு, நீங்கள் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் வேறு, மருத்துவர் சங்கம் வேறு, மற்ற அரசு ஊழியர் அமைப்புகள் என்பது வேறு, மக்கள் வேறு. நீங்கள் சொன்னீங்கல்ல விடியல் பேருந்து, சரி, விடியல் பயணம், அடுத்தது மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் வேற எந்த மாநிலத்திலேயாவது செஞ்சாங்களான்னு பாருங்க. இன்னும் சொல்றேன், தமிழ் புதல்வன் திட்டம், சரி, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், நலமுடன் ஸ்டாலின் திட்டம்,
இதெல்லாம் மக்கள் பயன்பெறாங்க. அவருடைய எதிர்பார்ப்பு, அரசு ஊழியருடைய எதிர்பார்ப்பு, மருத்துவருடைய எதிர்பார்ப்பு, அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கையை வைக்கிறாங்க. சரி, அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான தீர்வை அளிப்பார். எங்களுடைய சாதனை என்பது 200 வாங்கணுமா 234 வாங்குறோமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்குல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிகமான வாக்கு வாங்கியிருக்குன்னு பாருங்க. அதை பார்த்தாலே நாங்கள் திமுக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வித்தியாசமே குறைந்த அளவு தான் சார். நான் சொல்றது தொகுதியில் பாருங்க, புரியுதுங்களா? நீங்கள் தொகுதி அளவில் எந்தெந்த தொகுதி 40 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கு 6 சட்டமன்றம் இருக்குது. சரி, அதில் பாருங்க, நாங்கள் அதனால 200 ஜெயிப்போம்னு சொல்கிறோம். எங்களுடைய நான் கேட்குறேன், இந்த 4.5 ஆண்டுகளில் இவ்வளோ திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதம் 1000 ரூபாய் கொடுத்து ஏழை பெண்கள் எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ் புதல்வன் திட்டத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி கிராமப்புற மாணவர்கள் கல்லூரி படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குற திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் எப்படின்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சி நடந்த இல்லை, அவங்களும் சில பயனுள்ள திட்டங்கள் சொல்லுங்க சொல்லுங்க. மடிக்கணினி எல்லாம் மாணவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்க இன்னைக்கு 1000 ரூபாயா கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் அந்த மாற்றம் பெற. மடிக்கணினி நாங்களும் கொடுக்க போறோம். சில ஆண்டுகள் கொடுக்காமல் அது விமர்சனம் ஆயிட்டு அதற்கு பிறகு அது கொடுக்கப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்திருக்குது இந்த ஆட்சியில. சார், விமர்சனம் என்பதுதான் நான் சொல்லிட்டேன். இப்ப பேரறிஞர் அண்ணா இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் இல்லை, எதிர்கட்சிகள் ஒரு ஆளுகிற கட்சியை பார்த்து சிறப்பாக செய்யறாங்கன்றதுக்கு நீங்க விமர்சனத்துக்கே பதில் சொல்லணும் போனா இன்னைக்கெல்லாம் விடியாது. புரியுதுங்களா? சரி, நாங்கள் எங்கள் ஆட்சியில இதை எதை செய்திருக்கிறோம், அவங்க இதை செய்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, சொல்லுங்க. மக்கள் தான் தேர்தல் நேரத்துல சொல்லுவாங்க சார். அதுதான் சார், அவங்க சரியா செய்யலன்னு எங்களுக்கு அந்த வாய்ப்பை தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. சரி, அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆமா, மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி தொடரணும் அப்படின்னு திராவிட மாடல் நாயகர், டெல்டாவினுடைய மண்ணின் மைந்தர், எங்கள் கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி வரணும்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. சரி, வந்திருக்கிறோம், வந்து இவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். இந்த 4.5 வருஷத்துல செஞ்சிருக்கீங்களான்றத இப்ப வர 2026 தேர்தல்ல மக்கள் சொல்லிடுவாங்கல்ல சார். நாங்க செஞ்சோம், எங்க நம் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்தானே சார் 40 MP கொடுத்துருக்காங்க. 26ல சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு வரும் சார், 200 வெல்வோம். மக்கள் முடிவு பண்ணட்டும். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனது செல்லாதுன்னு ஒரு வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் போட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போய் அதுவும் இன்றைக்கு தள்ளுபடி ஆயிருக்கு. நான் இந்த கேள்வியை நான் கடைசியா கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க வெற்றி செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்ற போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு நீங்க அப்பாடான்னு உட்காந்துருக்கீங்களா? அப்படிலாம், அதாவது இது ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சி பின்னாடி இருக்கு. அவங்க உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எங்களுடைய திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் என்.ஆர். இளங்கோ அவர்கள் தான் என்னுடைய வழக்கறிஞர். அவர் அதை அட்மிஷன் ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார். பிறகு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்ட அந்த கட்சிக்காரங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க. அந்த தகவல் எனக்கு தெரியும். நான் அதை அப்படியே கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தோம். அது இன்றைக்கு வந்தது. வந்த உடனே அவர்கள் எந்த கண்டிஷனில் தள்ளுபடி பண்ணாங்களோ அதே ஃபேக்டை கன்ஃபார்ம் பண்ணி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி, அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு நிம்மதியோடலாம் இல்லை. மக்கள் 67,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற வைத்தார்கள். அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையில் தான் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள். என்னுடைய வெற்றிக்காக நம்முடைய தேர்தல் பணிக்குழு தலைவர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள், செயலாளர் நம்முடைய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆழ்வார் ஜெகத்ரட்சகன், நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி, அதே போல கழகத்துடைய பிரச்சாரத்துக்கு எல்லாம் அனைத்து துறை அமைச்சர்கள், குறிப்பாக நம்முடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் ஐயா K.N. நேரு, நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு, வேளாண்மைத்துறை அமைச்சர் அண்ணன் M.R.K. பன்னீர்செல்வம், ஊரக தொழில்துறை அமைச்சர், சிறு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன், அதே மாதிரி நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி, போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர், வருவாய்த்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், அதே மாதிரி நம்ம சமூக நலத்துறை அமைச்சர்,
எல்லா அமைச்சரும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பகுதியை பொறுப்பெடுத்திருந்தார். எல்லாரும் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ இந்த 17 மாதத்தில் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, இந்த அரசாங்கத்தின் கவனத்திற்கு எதையெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அதெல்லாம் கொண்டு சென்று என்னால் முடிந்த வரையில் ஒரு 60% நான் நிறைவேற்றிருக்கிறேன். மீதி இருப்பதை நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நிச்சயமாக விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நிறைவேற்றும். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகர், நான் எல்லா இடத்திலும் சொன்ன மாதிரி என்னுடைய இதய தெய்வம் தளபதி மு.க. ஸ்டாலின் விழுப்புரம் வந்தபோது 100 ஆண்டு கனவு கண்ட விவசாயிகளுடைய கனவான நந்தன் கால்வாய்க்கு சாத்தனூர் அணையின் உபரி நீரை வங்காள விரிகுடாவில் கலக்காமல் 23 கிலோமீட்டருக்கு ஊட்டு கால்வாய் அமைத்து 400 கோடி ரூபாயில் சாத்தனூர் அணையோடு இணைப்பதற்காக இப்பொழுது அரசாணைகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் அதற்குண்டான அரசாணை வெளியிடப்படும். இது எங்களுடைய முப்பாட்டன் கனவு இப்போது நிறைவேறுகிறது. விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நந்தன் கால்வாய் சீர்படுத்தப்பட்டு மழை பெய்தனுடைய விளைவு விக்கிரவாண்டி, செஞ்சி, விழுப்புரம், வானூர் தொகுதியில் இருக்கிற எல்லா ஏரிகளும் நிரம்பி இப்பொழுது அதாவது FLR ஃபுல் லெவல் அப்படியே தலை தப்ப தண்ணி நிற்குது. விஜயை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க திமுக? யாரு அவர் கரூர் ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது. 1 மாத காலமாக பல வகையில் நான் வந்து கரூர் போகணுன்னு முற்பட்டதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் கடைசியாக மகாபலிபுரத்தில் வச்சு தான் அவர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த அரசாங்கம் அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரூட் விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு ஆறுதல் சொல்லியிருப்பார்ல. இப்போ அவரை எந்த அரசாங்கத்திலையும் யாரும் தடுக்கலையே. நீங்கள் தான் அவர் சொல்கிறாருன்றீங்க. அவர் எங்கே மனு கொடுத்தாரு, யார் அதை நிராகரிச்சாங்கன்னு சொல்லுங்களேன். அவர் போனார், அவர் வந்தார், அவர் படுத்துட்டாரு, அவர் இப்போ எழுந்திருச்சாரு, அவர் போய் பனையூரில் பார்க்குறாரு. இல்லை, என்னென்ன நெருக்கடிகள்லாம் நடந்தது எனக்கு, அதனால தான் இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண. என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. சம்பவம் ஒன்று நடந்துச்சு கரூரில். சரி, அதற்கு பிறகாக அவர் பயணப்பட்டு சில மணி நேரங்கள் காத்திருந்து அங்கிருந்து காவல்துறையை சொன்னது, அரசு சொன்னதுனால தான் அவர் சென்னைக்கே விரைந்து வந்ததுக்கு காரணம் அப்படின்றார் அவர். அதாவது இதெல்லாம் எத்தனை நாள் கழிச்சு அவர் சொன்னார். என்னை வந்து அரசாங்கத்திலேருந்து போக சொன்னாங்க காவல்துறையும் அதிகாரிகளும்னு சென்னை ஏர்போர்ட்டில் சொன்னாரா? அவர் தரப்பினர் திரு ஆதவர்ஜனா தெளிவுபடுத்துறாரு. இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, நான் உங்களை ஒரு கேள்வி தானே கேட்குறேன். அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் ஏறினாரு, அங்கே சொன்னாரா? சொல்லலை, வாய்ப்பு இல்லை. பார்த்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினார், மீடியா ப்ரெஸ்ஸில் பார்த்தாங்க, என்னை காவல்துறையெல்லாம் போக சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்துட்டு 2 நாள் கழிச்சு போகிறேன்னு சொன்னாரா? இல்லை, 3 நாள் கழிச்சு பேசினார். நான் வீடியோவில் அதில் சொன்னார் அந்த மாதிரி, என்ன காவல்துறை போக சொல்லிட்டாங்கன்னு அந்த வீடியோவில் பார்த்தீங்களா? இல்லை, அப்படி சொல்லலை. அப்புறம் சார், அப்பப்போ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது தான் அரசியல்வாதிகள் வேலை. மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கார் அவர் ஆதவ அர்ஜுனா. யாரும் யாரை கண்டு பயன் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு போனது தானே வித்தியெல்லாம். அதை விடுங்க. அதாவது அரசியலில் திமுக பார்க்காத ஆட்களே கிடையாது. சரி, உங்களுக்கு அரசியல் தெரியும், வரலாறு படிச்சிருப்பீங்க. இந்த திமுக இன்னாரை பார்த்து பயப்படுது, அன்னாரை பார்த்து பயப்படுது, அந்த மாதிரி பார்த்தே உங்கள் வாயில் வரக்கூடாது. இல்லை, விஜய் பெரிய ஃபோர்ஸாக இருக்காருல்ல இங்கே. அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் பாருங்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு கூட்டம் போய் ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, அதை யாரும் நியாயப்படுத்தலை. இருந்தாலும் விஜய்க்கு இப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தெரியுது? எங்களுக்கு என்ன தெரியுதுன்றேன். நாங்கள் சார், நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் போகிற இடம் பூரா தான் இருக்குது கூட்டம். அதுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிறப்ப சொன்னார், எதிர்கட்சி தலைவர் பேசின அதே இடத்துல அதே கூட்டம் தான் இருந்தது. அப்போ அவருக்கு கூட்டம் வரலையான்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, இன்னைக்கு கோர்ட்டில் வாதங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த அரசாங்கம் எந்த கட்சிக்கும் கொடுக்காத நெருக்கடி எங்களுக்கு கொடுத்தாங்க. யார் சார்? நீங்கள் வக்கீலுங்க வாதாடுற போது என்ன தான் சொல்லுவாங்க? இல்லை, எங்களுக்கு நான் உங்களை கேட்டேன்ல, இந்த 30 நாள் முடிஞ்சு எந்த இடத்துல எந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தடுத்தாங்க? இல்லை, அவர் ஏன் போக முடியல? அது தெரியல. அது அவரை தானே கேட்கணும். நீங்கள் அவர் பார்த்துட்டு பேசிட்டு வாங்க. என்கிட்ட நீங்கள் பேசுறீங்க, நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க, உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றின்னா என்ன? சென்னையில் இருக்கீங்கன்னு ஆமா என்ன பேட்டி கொடுங்கன்னா பேட்டி கொடுத்துட்டேன், ஒரு பேட்டி எடுத்து போட்டுருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு. பேச ஆரம்பிச்சாருன்னா நிறைய உண்மையை சொல்லுவாங்க. சொல்லுங்க, அது உங்களை பற்றி நிறைய, திமுகவை பற்றி நிறைய சொல்லுங்க சார். சிஎம் சார் பழி வாங்கணும்னு நினைச்சா வாங்க, வீட்டில் இல்லைன்னா ஆஃபீஸில் தான் இருக்கேன் சார். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இவரை பழி வாங்குறதா சார் அவருக்கு வேலை? நீங்கள் தானே சொன்னீங்க விவசாயிகள் பிரச்சனை தீர்க்கணும், சென்னை மாநகராட்சியில் வந்து வளர்ச்சி பணிகளை பார்க்கணும்,
நெடுஞ்சாலைத்துறையில் வந்து பாலங்களை ஆய்வு பண்ணணும் நீங்கள் தானே சொன்னீங்க. அவர் முதலமைச்சருக்கு லட்சம் வேலைக்குது. அதில் அவரை போய் எதுக்கு பாங்க சார்னு இவர் கூப்பிடுறாரு? இல்லை, அவரும் ஒரு சிக்கலாக வருவார்ல. 26 தேர்தலில் உங்களுக்கு சிக்கல் தானே சார். அவர் எங்க வாண்டியில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் மாநாடே உங்கள் ஊர் தான் சார். அப்புறம் மதுரையில் தான் பார்த்தோம். நீங்கள் என்ன மாநாடு பார்க்கறது? என் வயசுக்கு எத்தனை மாநாடு பார்த்தேன்? இல்லை, தலைவாசல் டோல்கேட் வரைக்கும் கூட கூட்டம் நின்றதாலாம் சொன்னாங்க சார். அப்படியா? பரவாயில்லையே, தலைவாசல் வரல நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. சொன்னாங்க, கேட்டார்கள், பார்த்தார்கள், வென்றார்கள்னா வரலாறு தான். வரலாறுல படிக்கிறதோட சரி. நீங்க அது மாதிரி சொல்லக்கூடாது. மாதேஷுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பேர் இருக்கு. இல்ல, களத்துல நம்மளுமே அங்க ஸ்மெல் பண்ணதுனால அவர்களுக்கு சார் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர்களுக்கு என்று ரசிகர் இருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு பதவிகளை வரணும்ன்ற ஆர்வம் இருக்கிறது. அவங்க வந்திருக்கலாம். சரி, அதை பத்தி இப்ப பேச்சு இல்லை. விஜய் உங்களுக்கு ஒரு த்ரெட் இல்லை. எங்களுக்கு என்ன சார்? சார், திமுகவுக்கு இன்னார் தான் எதிரி அப்படின்னு கிடையாது. புரியுதுங்களா? நீங்க இந்த வரலாறு நீங்க ஒரு பக்கம் நிக்கிறீங்க, கூட அலைன்ஸ் நிக்குது, கூட்டணி. அதுவுமே தேர்தல் காலம் வரைக்கும் அப்பதான் தெரியும் அவங்க எல்லாருமே கூட இருக்காங்களான்ட்டு. சரி, ஆனா உங்களுக்கு எதிரிகள்னு இன்னும் நிறைய பேர் சேர்ந்துட்டே இருக்காங்களே. சரி, இதுதான் சார் ஜனநாயக நாடு. எல்லாம் பாப்பாரு சார். முதலமைச்சர் எல்லாரும் திமுக வீழ்த்தணும்னு நிக்கிறாங்க சார். சார், நீங்க நான் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தவர், இதெல்லாம் தாண்டி பார்த்தவர் சார். அவரு முதலமைச்சர் மிஸ்ஸாவே பார்த்தவர். நீங்க 1000 வந்து இப்போ சோசியல் மீடியா இருக்கு, எல்லாம் இருக்கு, போகுது. அன்னைக்கெல்லாம் இல்லாத காலத்திலே இந்த கட்சி நின்னுது. சரி, என்ன நீங்க அதை போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையா நீங்க கருது? சார், நான் உள்ளபடியா சொல்றேன் பிரதர். அவர் அரசியலுக்கு வரணும்னு அவர் வந்திருக்காரு. சரி, அவரை நம்பி இருக்கிற ரசிகர்கள் அவரோட போயிருக்காங்க. நாங்க இருந்தோம். நான் அசம்பிளிலே சொன்னேன், என்னோடு புறப்பட்டவர்கள், எங்களை வளர்த்தவர்கள் பல பேர் இந்த கட்சி விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அவர் முதலமைச்சர் ஆவாருன்னு தெரியும். நாங்கள் அவரை பார்த்ததுலேருந்து 87 தலைவரை தான் கூட்டோம். அவர் எனக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவருக்கு ஆசைன்னு அவர் வந்தார். அவருக்கு வேண்டியவங்க அவரோட போகிறாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் ஏன் பயப்படணும்? எங்ககிட்ட இருந்து யாராவது போயிட்டாங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்லை. அப்புறம் எங்கள் தொண்டர்கள் யாராவது போயிட்டாங்களா? நாங்கள் ஏன் பயப்படணும்? பார்க்கலாம் சார், களத்தில் என்ன நடக்க போகுது. 26 தேர்தல். அதே போல் நான் முக்கியமாகவே விவசாய தொழிலாளர் அணியினுடைய செயலாளர் என்பதால் உங்களுக்கு அந்த நெல் கொள்முதலில் என்ன பிரச்சனை திரும்பவும் சொல்கிறேன். உங்களுக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொள்முதல் செய்யப்பட வேண்டிய நெல் கொள்முதல் நிலையங்களை செப்டம்பர் 1ஆம் தேதி துவக்குங்கள் என்று உத்தரவிட்டது மாண்புமிகு முதலமைச்சர். அதிலிருந்து அந்த செப்டம்பர்லேருந்து இன்றைய வரையில் ஒரு அமைச்சராவது அங்கே ஆய்வில் இருக்கார். அது தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனாக இருந்தாலும், அல்லது உணவுத்துறை அமைச்சராக அண்ணன் சக்கரபாணியாக இருந்தாலும், அல்லது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் எம்ஆர்கேவாக இருந்தாலும், அடுத்தது மயிலாடுதுறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற நம்முடைய மெய்யநாதன் அவராக இருந்தாலும், நாகப்பட்டினத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும், இந்த டெல்டா மண்டலத்துக்கே பொறுப்பாளராக இருக்கிற மாண்புமிகு கழகத்துடைய முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் ஐயா KN நேருவாக இருந்தாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இதெல்லாமே முதலமைச்சர் சொல்லி தான் நடக்குது. சரி, இதெல்லாம் தவிர்த்து என்னன்னு பார்க்க தான் துணை முதலமைச்சர் போனார். அவர் முதலமைச்சரால் அனுப்பி வைக்கப்பட்டார். முதலமைச்சர் சொன்னதை செய்யறதுக்கு தான் வந்திருக்கார். ஆனால் 1859 கொள்முதல் நிலையங்கள் இன்றைய தேதி வரையில் திறக்கப்பட்டிருக்கிறது டெல்டாவில். இப்பயும் சொல்கிறேன், 11 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 9 லட்சம் மெட்ரிக் டன் வெளியே போயிடுச்சு. 2 லட்சம் மெட்ரிக் டன் தான் இருக்குது. இது நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்களுக்கு மனசாட்சி இருந்தால் தெரியும். டெண்டரு அது இதெல்லாம் பேசுகிறாருல்ல, அவருக்கே தெரியும். சரி, சரிதாங்களா? நன்றி, வணக்கம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றிண்ணே. நான் பேட்டி கேட்டதுமே நீங்கள் நேரம் கொடுத்தீங்க. நான் எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்வியை உங்ககிட்ட முன்வைத்ததே உண்மைகள் எதுன்றது தெரியணும். நீங்கள் சொன்னது உண்மையா அப்படின்றத மக்களும் சொல்லுவாங்க, விவசாயிகளும் இந்த பேட்டியை பார்ப்பாங்க. நிச்சயமாக பாருங்க. நன்றி. நன்றிண்ணே.